இன்னைக்கு இந்த பெண்கள் கேட்கிறோமா, இந்த 3000 ரூபாயை வாங்கினதும் 1000 ரூபாயை வாங்கினதும் சைலண்டா போய் விடியலாச்சுங்கிறோமே. இந்த மதுக்கடைகள் தெருவுக்கு தெரு அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஆண்கள் குடித்தது போக எங்கள் பெண்கள் குடிக்கிறாங்களே. வீட்டு பெண்கள் குல விளக்குகள் இன்னைக்கு குடிக்க அடிமையா இருக்காங்களே. பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு குடிக்க அடிமையா இருக்காங்களே. ரீல்ஸ் போடுறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பிள்ளைங்களை படிக்க அனுப்புனா பெண் பிள்ளைகள், பள்ளிக்கூட மாணவிகள், கல்லூரி மாணவிகள் குடிச்சுக்கிட்டு பேருந்துகளையும் கல்லூரி பள்ளி வளாகத்திலையும் பீர் பாட்டிலோட வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு? எதை நோக்கி நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு அரசு பள்ளிகளின் நிலைமை என்ன? அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் மதிப்பெண் அத்தனை பேர் இன்னைக்கு போராட்டம். மாணவர்கள் வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறி. கன்னியாகுமரி மாவட்டம் எங்க திரும்பினாலும் நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு மேல பார்த்தா கஞ்சாங்க சின்ன சின்ன பசங்க ஒரு கும்பலா அங்கனியா சந்தில நின்னுட்டு கஞ்சா பரிமாறிட்டு இருக்காங்க. காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க காவல்துறை? கஞ்சா புழக்கத்தை உங்களால ஒழிக்க முடிஞ்சுச்சா? ஸ்டாலினின் கட்டமைப்பில் இருக்கக்கூடிய, கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு காக்கக்கூடிய காவல்துறையின் பணி என்ன? பிஜேபி கண்டன ஆர்ப்பாட்டத்தை தடுத்து நிறுத்தி கூட்டிட்டு போறதா அவங்க வேலை? இதுக்குதான் மக்கள் பணத்துல சம்பளம் வாங்குறீங்களா? ஒரு முதலமைச்சரின் பணி என்ன? தான் ஆளக்கூடிய நாட்டுல மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யணும். மாணவர்களின் வாழ்வை சீரழிச்சிட்ட குடி இவங்களே கம்பெனியை வச்சு நடத்திக்கிட்டு என் இளை தலைமுறையை போதைக்கு அடிமையாக்கி விட்டுட்டு வீதி எங்கும் கஞ்சா விற்கிற பொம்பளையோட போட்டோ திமுக காரங்க. கேட்டா கஞ்சாவே புழக்கத்துல இல்ல. அத்தனை இளைஞர்களும் படிச்சுட்டு வேலைக்கு போவான்னு வீட்டுல பெத்தவங்க கனவு கண்டுட்டு இருந்தா அவன் கஞ்சாவை போட்டுக்கிட்டு நைட்டு வீடு ஃபுல்லா ஊரு ஃபுல்லா சுத்திட்டு காவல்துறை கிட்ட மாட்டிக்கிட்டு கள்ள கேஸ் போடுறதுக்கு ஒரு 4 பேரை கொண்டு உள்ள வைக்கிறது. மெயின் ஏஜென்ட் எல்லாம் திமுக காரர். அதை தட்டி கேட்க மக்கள் அது ஆட்சியில இருக்கும். இவங்களுக்கே மறுபடியும் நம்ம கூட்டணி ஆட்சிக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம்.